சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி திரைப்படம் உருவாக இருக்கு. இந்த படத்திற்கான டைட்டிலை விட்டு கொடுத்ததை பற்றி பிரபல தயாரிப்பாளர் பேசியிருக்காரு. அது என்ன விஷயன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. லைக்காவின் தயாரிப்பில் ஞானவேலோட இயக்கத்தில் உருவாகிட்டு வரும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிட்டு வராரு. தற்போது இந்த படத்தோட படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. நேற்று தான் ரஜினி வேட்டையன் படப்பிடிப்பை முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பினார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில தினங்களில் வேட்டையன் படத்தோட முழு படப்பிடிப்பு முடிவடைய போகுது. இதையடுத்து அக்டோபர் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய இருப்பதா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் வேட்டையன் படத்தை தொடர்ந்து ரஜினி அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தில் நடிக்க போகிறாரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் உருவாகும் இந்த படத்தில் டைட்டில் டீசர் சமீபத்தில் வெளியானது. செம மிரட்டலாக இந்த டீசர் ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்றது. இருப்பினும் கூலி டீசர் சில சர்ச்சைகளையும் சந்திச்சுட்டு வருது. இந்த படத்தில் இளையராஜா இசையில் உருவான டிஸ்கோ என்ற பாடல் இடம்பெற்றது. இதையடுத்து என் அனுமதி இல்லாமல் தன் பாடலை பயன்படுத்தியதற்காக கூலி படக்குழுவிற்கு நோட்டீஸ் அனுப்பினார் இளையராஜா. இது மிக பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதை பற்றி ரஜினி பேசுகையில் இது தயாரிப்பாளருக்கும் இளையராஜாவுக்கும் இடையேயான பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் கூலி என்ற டைட்டில் பற்றி பிரபல தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் பேசியிருக்காரு. அதாவது கமலை வச்சு வேட்டையாடு விளையாடு போன்ற படங்களை தயாரித்தவர் தான் மாணிக்கம் நாராயணன். இவர் 1995ஆம் ஆண்டு சரத்குமார் நடிப்பில் பி வாசு இயக்கத்தில் வெளியான கூலி என்ற படத்தை தயாரித்தார். இந்த படத்தின் டைட்டில் தான் தற்போது லோகேஷ் கனகராஜ் தலைவர் 171 படத்திற்கு வச்சிருக்காரு. இந்நிலையில் இந்த படத்தோட டைட்டிலுக்காக தயாரிப்பு நிறுவனம் தன்னிடம் ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம். அதுக்கு நான் எந்தவித தயக்கமும் இன்றி கூலி டைட்டிலை சந்தோஷமாக அவருக்கு கொடுத்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு மாணிக்க நாராயணன். ரஜினி படத்துக்கு என் படம் டைட்டிலை வச்சது எனக்கு பெருமையான விஷயம்தான். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றா எனக்கு மிக பெரும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு மாணிக்க நாராயணன் சொல்லியிருக்காரு. அதாவது ரஜினி எத்தனையோ சமயத்தில் எனக்கு மிக பெரும் உதவிகள் செஞ்சுருக்காரு. அவர் பண்ண உதவிக்கு இது ஈடே ஆகாது. அதனால் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்நிலையில் கூலி படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் எல்லாம் தற்போது முடிவடைஞ்சு படப்பிடிப்பை துவங்க தயாராக இருக்கார் லோகேஷ் கனகராஜ். அந்த வகையில் இந்த படத்தோட படப்பிடிப்பு ஜூன் மாதம் துவங்க இருப்பதா சொல்லப்படுது. இதையடுத்து அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு இந்த படம் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருப்பதா சொல்லப்படுது. உங்கள் கருத்து என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.